Sister. So, hi guys. So today we are in T Nagar. Tamil வரல. வரலையே தமிழே வரல. Okay. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கப்பலோட ஸ்பெஷலான இடத்துல இருக்கோம். தமிழ் எல்லாமே வந்து பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு எல்லாருமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கரெக்ட். ஸோ நம்ம இன்னைக்கு இங்க எதுக்கு இருக்கோம்னா நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நம்ம நலுங்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான் ஹல்தின்னு சொல்றோம் நார்த் இந்தியாவில். ஸோ அந்த நலுங்கு ஹல்தி அந்த சேம் கான்செப்ட் அதை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் நம்ம கியூட்டான கப்பலுக்கு. ஸோ இந்திரஜாக்கும் கார்த்திக் ப்ரோக்கும் வந்து நம்ம நலுங்கு பண்ண போறோம் ஹல்தின்ற ஒரு செலிப்ரேஷன் மோட்ல. இங்க இந்த டெக்கரேஷன் எப்படி வரப்போகுது, ஸோ கலர்ஃபுல்லா வேணும். எல்லாமே செலிப்ரேஷன்னாலே கலர்ஃபுல் தானே. ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்கஷன்ல இருக்கோம். இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் எல்லாருமே இங்க இருந்து தான் உள்ள வரணும். ஸோ இங்கேவே ஒரு பிரம்மாண்டம் ஒரு கலர் காமிச்சிட்டோம்னா பீப்புள் வில் ஸ்டார்ட் தட் வைப். அந்த வைப் இருக்கும். நேம் போர்டு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா நேம் போர்டுல நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணலாம். அங்க என்கேஜ்மென்ட் பண்ண அந்த வாழை இலையில நேம் டிஃபரண்டா இல்ல, சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட். அது மாதிரி டிஃபரண்ட் கான்செப்ட்ல நம்ம வந்து இங்க நேம் போர்டு எடுத்துட்டு வரலாம். அப்புறம் ப்ரோ ஏதோ சொன்னாரு நடந்து வர மாதிரி ஏதோ பண்ண போறோம். என்ன பண்ணுங்க? எஸ். அந்த என்ட்ரி வந்து ஸ்பெஷல் என்ட்ரி. நீங்க வரப்பே வந்து டோல் என்ட்ரி. சோ இங்க வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு டெக்கரேஷன் பண்ணணும். இங்க இருந்தே அப்படியே நம்ம டோல் மாதிரி வச்சு நல்லா ஒரு டான்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே என்ட்ரி கொடுத்தோம்னா கப்பலுக்கு அப்படியே பயங்கர குதூகலம் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல ஆல் வந்த கெஸ்ட் எல்லாமே இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஒரு நைஸா கலர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட் இருக்க போது. அது என்ன கலர்ஃபுல்னு அன்னைக்கு பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். சோ சர்ப்ரைஸ். இந்த இடத்துல ஒரு போட்டோ பூத் வரவங்க எல்லாம் வந்து இந்த கப்பல் இந்திரஜா அண்ட் கார்த்திக் ப்ரோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு செல்ஃபி பூத் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அதை இங்க கொண்டு வரலான்னு இருக்கோம். அந்த கான்செப்ட் எல்லாமே சொல்லிட்டா நல்லா இருக்காது, பார்த்தாதான் நல்லா தெரியும். ஸோ நீங்க வந்தாச்சு. இதுதான் டிஜே ஏரியா. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் சாங்ஸ் நம்ம எம்சி வந்து எல்லாம் பேசுறது எல்லாமே வரப்போகுது. எஸ், அதுவும் வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ டிஜே இங்க இருந்து மியூசிக்ஸ் ஒரு நல்ல வைப் கிரியேட் ஆனும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ்னால அதுவும் 12 மணி மத்தியானம் நம்ம வந்து இந்த செலிப்ரேஷன் பண்றதுனால வெயில் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ நம்ம லைட்டா சூடா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க இந்த இடத்துல சோ கவர் பண்ணலாம்னு இருக்கோம். we are going to plan for a cross and web kind of ceiling. சோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கலர்ஃபுல்லா போனா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தாக்கம் கம்மியா இருக்கும். சோ அந்த கலர்ஃபுல் பேலட்ஸ் போனா டேக்கு சூப்பரா இருக்கும். சோ we are doing that. அடுத்தது இந்த இடம் தான் வந்து ஸ்டேஜ். கார்னர்ஸ்ல சேர்ஸ் வந்துடும் ரெண்டு சைடும். ஏன்னா கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நின்னுட்டே இருந்தா கால் வலிக்கும். சோ ஸ்பெஷல் கேம்ஸ் இருக்கறனால சைடுல வந்து சீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் இருக்கும். எஸ். அடுத்தது ஸ்டேஜ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த செலிப்ரேஷன் மோட ரொம்ப ஒரு அழகா ஒரு நலுங்கு வச்சு பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம மாடர்னா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரியவங்க வந்து நம்மளுக்கு நலுங்கு வச்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த இடத்துலதான். ஸோ அந்த இடம் எவ்வளவு அழகா இந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெக்கர் பண்ணணுமோ நாங்க கொண்டு வர போறோம். ஸோ இந்த செலிப்ரேஷனையும் உங்களுக்கு லைவா வரப்போகுது. சோ எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க சாப்பாடு கொடுத்துடலாம்ல. எஸ். இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொண்டு போயிடலாம். சோ இங்க நீங்க இந்த இடத்தை நல்லா பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸா இருக்கு. ரொம்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல சீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுட்டும் வந்து புஃபே ஐட்டம் நம்ம வைக்க போறோம். ஸோ புஃபே ஐட்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த இடத்துல காட்டுறோம்னு. இந்த இடத்துல வந்து ஃபுட்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பண்ணலாம். நீங்க அப்படிதான் பேசுவாங்க எல்லாரும், பேசவே விட மாட்டாங்க. இப்ப வந்து புஃபே வந்து நடுவுல வைக்க போறோம். ஸோ கேனப்பி ஸ்டாண்ட் எல்லாம் வச்சு புஃபே ஒரு 15 to 20 வெரைட்டி இருக்க போகுது.
ஸோ செம்ம டேஸ்டா இருக்க போது நாங்க அன்னைக்கு எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா ஃபுட் எடுத்து சாப்பிடும் போது எல்லாம் இங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டே நாங்க ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டு ஒரே ஆடலும் பாடலுமா தான் இருக்க போது. இலக்கியா பர்னிச்சர் இலக்கியாஸ் பர்னிச்சர் நல்ல குவாலிட்டியா பண்ணி தரோம், நல்லா சூப்பரா பண்ணி தரோம், கம்மி ரேட்ல பண்ணி தரோம். ஐயோ கம்மி ரேட்ல. ஆமா, நல்ல 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 ரேட்ல பண்ணி தரோம், அதிகமான ரேட்ல பண்ணி தரோம். குவாலிட்டி இருக்கும், பெஸ்டா இருக்கும், நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. காம்ப்ரமைஸ் இருக்காது. நீங்க வந்து இலக்கியா பர்னிச்சர் வாங்க, வந்து ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிட்டா வாங்க. ரொம்ப நாங்க காலையில 4 மணி வரைக்கும் தூங்காம செட்டப் பண்ணி காலை 6 மணிக்கெல்லாம் வந்து 2 ஹவர் தூங்கிச்சு, திரும்ப இது வேலையை பார்த்து வாரத்துல 4 ஹவர் தான் தூங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இது அடிக்கும், பாட்டிலாம் தூக்கி வரும், எல்லாம் இருந்தாலுமே சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. இது ஸ்மார்ட் டெக்கர்ஸ். ஆமா, கரெக்ட். இப்போ வந்து அவங்க கலாய்ச்சிட்டாங்க, பரவாயில்ல. பட் பிரதர் எது சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா he is a very supportive person. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து எங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். திரும்ப 2 கல்யாணம் பண்ண போறாங்க, 2 பேரும் சேர்ந்து. அதுவும் நான் தான் அடுத்த ஸ்டெப். இல்ல அவர் பண்ணிட்டாரு. ஐயோ இல்ல நீங்க உங்களை தான் சொல்றேன். பாருங்க, கண்டிப்பா ஸ்மார்ட் டெக்காஸ் மறந்துடாதீங்க. சென்னையிலே பிரம்மாண்டமா உண்மையிலேயே சூப்பர். என்னோட லைஃப்ல வந்து சிரிக்காத சொல்லுங்க. என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத நிறைய நினைவுகள்லாம் இவங்க தான் பண்ணாங்க. ஒரு மாதிரி எமோஷனலான மூமெண்ட்ஸ், சந்தோஷமான மூமெண்ட்ஸ், எல்லா மூமெண்ட்ஸும் இவங்க எனக்கு உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. லைக் நான் கார் வாங்கினதுல இருந்து, லைக் என்னோட பர்த்டேல இருந்து, லைக் எல்லாமே நான் பண்ற ஒவ்வொரு ஷோஸ்லயும் நல்ல ஒரு சப்போர்ட் எல்லாமே. லைக் வந்து ரொம்ப, ஏன்னா வந்து புகழெல்லாம் இன்னைக்கு கூட அவ்வளோ ஹாப்பியா இருப்பான். ஏன்னா அவ்வளோ நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தாண்டி பிக் ஃபேட் வெட்டிங்ன்றது அங்கே குடும்ப கல்யாணம். ஸோ அதை இன்னும் பிரம்மாண்டமா நீங்க பார்த்துருப்பீங்க. என்கேஜ்மெண்ட்டு அவ்வளோ பிரம்மாண்டமா, அவ்வளோ போட்டோஸ்ல வந்து செம்மையா இருந்தது. இல்ல நான் கிட்ட வந்தது என்னை பத்தி பேசணுன்றதுக்காக நினைச்சேன். ஆனா மைக்க கொண்டு வந்து இல்ல அப்படி இல்லை, அது எவ்வளவு ரூபா இந்த டைம்ல தான் இந்திரஜாவோட புருஷன் இருக்கிறாங்க. நான் மைக்க கொண்டு வந்து கிட்ட வைக்கிறதுக்காக வந்தேன். பிக் சூப்பர். ஸோ பிரம்மாண்டமா இருக்க போது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க 2 பேரோட திருமணம், அந்த ஹல்திலாம் தாண்டி ஸ்மார்ட் டெக்காஸ் அண்ட் இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இதுல நான் ஒரு ஃபேமிலி தான், ஃபேமிலி ஐட்டம் சொல்லிட்டு போன வாரம் வந்து மண்டபம் பார்க்க போயிட்டு நான் சொல்லிட்டு போயிருந்தேன். மண்டபம் பார்க்க போறேன்னு மதுரைக்கு போயிட்டு இவங்களோட போனை வேற கூட வைஃபோட போன் எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு இப்ப யாரும் சொல்றாரு சொந்தக்காரங்கன்னு அங்க வந்து போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு சொந்தம் ஆயிடலாம்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் நீதான் ஹேண்டில் பண்ணும். கேட்ட மாதிரி பாய்ஸ் டீச்சர் எல்லாம் நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு அது கிடையாது. ஸ்மார்ட் டெக்காஸ் முக்கியம். ஸ்மார்ட் டெக்காஸ் பர்னிச்சரை வித்து ஆரம் அவ்வளவுதான். சாப்பாடு சோறு. சோ இப்ப வந்து நம்ம டெக்கரேஷன் வந்து ஒரு கான்செப்டா பேசிட்டோம். இப்ப வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே சாப்பாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ சோறு கண்டிப்பா முக்கியம். அந்த இடம் எங்க இருக்க போகுது, எங்க எப்படி வரப்போகுது நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க எல்லாம் வாங்க. மேடம் மைக் இங்க இருக்கு மேடம். என் வாய்ஸே மைக் தான். அதுல கேட்காது மேடம். கேட்காது. ஐயோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இடம் தேடி சோறு தேடி எல்லாரையும் இன்வைட் பண்றதே எனக்கு பெரிய தலைவலி. அது வந்து ஒரு பெரிய ஒர்க் ஆயிடுச்சுனால பாடி டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா இவர் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு பாத்தீங்களா, அதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். பிரதீபா நீ ஏதாவது பேசலாம்? பிரதீபா ஏதாவது பேசியா? பிரதீபா என்ன பேசுறது தெரியல, நான் சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறேன். சரி வாங்க இதுல பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, இதனால அருமையா இருக்கு. தண்ணி இருக்கு, அப்படியே வாங்க போலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுட் டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ புஃபேக்கு வந்து இங்கே தான் கேனப்பி ஸ்டாண்ட் வருது. ஸோ இங்கே ஃபுல்லாக செட்டப் மாதிரி பண்ணிட்டு ஃபுட்டு வந்து எல்லாருமே எடுத்து ஸ்விம்மிங் அழகாக, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயும் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது.
ஸோ இங்கே ஃபுட்டு எடுத்துகிட்டு அருமையாக இருக்க போகுது ஃபுட்டு, அதில் நோ டவுட். அவங்க அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த இடத்த அப்படியே பார்க்க வேண்டியதா. இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும், பகலில் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஓவரால் சென்னை நல்லா தெரியுது, சூப்பராக இருக்கு. எஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க உங்களோட வெட்டிங்கோட ஃபுல் பிளானிங் எங்களுக்கு சொல்லுங்கள், யாரா பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி டெக்கார் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம், அது இதில் சிலமே தனி விளாக் போட்டுக்கிறேன், தனி விளாக். ஸோ இப்போ வந்து லைட்டாக பின்னாடி போயிருங்க, நான் முட்டு கொடுத்து சாஞ்சுக்கிறேன், நான் அவ்வளோ டயர்டாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா எல்லா வீடியோலும் நம்ம சொல்லி ஆகணும், அடுத்த கம்பெனியாக இருந்தால் நம்ம சொல்ல தேவையில்ல, ஸ்மார்ட் டெக்கார்ஸ் நம்ம கம்பெனி. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லா வீடியோவில் ப்ரமோஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எது முக்கியம்னா டெக்கார் முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதின்றோம்ல. ஸோ அதனால டெக்கார் எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு கடந்த ஒரு 2 வருடம் 3 வருடமா ஸ்மார்ட் டெக்கார்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அண்ணாவோட ஒர்க் எனக்கு எப்படி இருக்கும் தெரியும். ஸோ அவரை நம்பி, அண்ணா அக்காவை நம்பி நான் ஒரு வெட்டிங்கே கொடுத்துட்டேன். அண்ணா நீங்க பாத்துக்கோங்க, என்கேஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்களே, வாழை இலை, ஒரு செட்டிநாடு தீம், அது எல்லாமே பண்ணது இவங்க தான். ஹல்தி பண்றது இவங்க தான், வெட்டிங் ரிசப்ஷன் பண்றது எல்லாமே தான். அடுத்த ஃபங்க்ஷன், இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன், டேடி பர்த்டே எல்லாமே வந்து ஸ்மார்ட் டெக்கார்ஸ் ஃபுல்லா பண்ணாங்க. அண்ட் வந்து போட்டோகிராஃபின்றது இன்னொரு விஷயம் பெருசா பிளே பண்ணும். நம்ம அவுட் புட் எவ்வளவு கொடுத்தாலும் அதை தாண்டி போட்டோகிராஃபி ஒரு விஷயம் பிளே பண்ணும். கரெக்ட் தானே? ஸோ அந்த போட்டோகிராஃபி செஷன் வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்வர்யா போட்டோஸ் மகேஷனா தான் பண்றாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதான் பண்ணிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்க எவ்வளவு அழகா அவுட் எல்லாமே வந்துருச்சுன்னு. ஸோ ஹல்தி, வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாமே அவங்க தான் பண்ண போறாங்க. அண்ட் வந்து ஃபுட்டு வந்து நம்ம 2 பேர்கிட்ட இப்போ ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ பாபு கேட்டரிங் பண்ண போறாங்க ஹல்தி. ஸோ என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன் எல்லாமே வந்து மாணிக்கம் கேட்டர்ஸ் அண்ட் வைர விலாஸ், இவங்க 3 பேர் தான் ஃபுட்டு வந்து பெரிய பங்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி ஒரு டிஜிட்டல் பார்ட்னர் நம்ம கூட சப்போர்ட்டிவா டிஜிட்டல் சைட்ல யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா பிஹைண்ட் ரோட்ஸ். ஸோ இவங்க தான். இதை தாண்டி சாரி, வேஷ்டி எல்லாமே நான் வந்து அது வந்து உங்களுக்கு நான் ஒரு அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சாதான் எது எங்க வாங்கணும்னு புரியும். ஸோ நான் அது ஒரு தனி பிளாகா போடுறேன். ஸோ இவங்க எல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு மெயின் பில்லர். ஸோ போட்டோகிராஃபி, ஃபுட்டு எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் நாங்க 2 பேரு. ஸோ ரிலேட்டிவ் சைட் எல்லாமே ஹேண்டில் பண்ணது வந்து மம்மி, டாடி, அம்மாச்சி. அண்ட் எங்க ஹேண்டில் பண்றது எல்லாமே ஜாக்கி ப்ரோ, இலக்கியா அக்கா, அவங்க மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. இதை தலைமை எடுத்து நடத்துபவர் பத்திரிக்கை கொடுக்க ஒரு ஆளுக்கு கூட நான் போன் பண்ணேன், எடுக்கவே இல்லையே. ஆனா இவங்களை பத்திரிக்கை கொடுக்கணும்னு கேட்டேன், எடுக்கவே இல்லையே. ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால அவர் டிஸ்டர்ப் பண்ணல. பத்திரிகை ஒரு அளவுக்காம பழகி இருக்கான். என்னமா பத்திரிக்கை கேட்டாலும் பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இல்ல, நம்ம சர்க்கிள்ஸ் எல்லாருமே அண்ணா அதான் சொல்லி போயிட்டு வந்து கார்த்தில இருந்து, சூர்யால இருந்து, தளபதியில இருந்து எல்லாருக்குமே வச்சாச்சு. அதான் சொல்றேன்ல, ஒரு பெரிய ஒரு நட்சத்திர என்னது அப்படி என்னது பிரம்மாண்டத்தின் மறுபெயர்ன்ற மாதிரி வேற மாதிரி நடக்க போகுது. குட்டி அம்பானி. அப்போ சொன்ன, அப்போ புரியல, இப்போ புரியல. அந்த கார் டிக்கில கேஷ் 3 லட்சம் ரூபாய் ட்ரெஸ், இப்போ அந்த ஒரு வாரத்துல இதெல்லாமே தப்பு. நான் வந்து அதெல்லாமே நான் பட்ஜெட்ல பிளான் பண்ணேன். எப்படி பட்ஜெட்ல பிளான் பண்றது நான் ஒரு வீடியோவே போடுறேன். இவங்க மாதிரி வச்சுலாம் போட முடியாது. நம்ம வந்து எதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணுமோ அதுக்கு நாங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். குட்டி அம்பானி ஐயா, சோட்டு அம்பானி கிட்டத்தட்ட வந்து 3.5. இல்ல ஆமா, நம்ம வியூவர்ஸும் அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணுமான்னு யோசிப்பாங்கல வெட்டிங்க்கு. சோ பட்ஜெட்ல எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன். நான் வீடியோ தனியா வரும். சரி, ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர இவங்க எல்லாம் கெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோறு வளையாம தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலை எடுக்க கஷ்டப்படுறது, அதெல்லாமே பாத்துக்கிறதுக்காக இப்ப இவங்க வந்திருக்காங்க. சோ அப்படிலாம் இல்லங்க, அதெல்லாம் இவர் சும்மா சொல்றாரு. என்னன்னா பேச வர்றீங்களாங்க. வெட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா டிராவல் பண்றாள் வந்து பிரதிபாக்கா தான். நான் சொல்லே ஆகணும், எந்த இடத்துக்கு அக்கா இங்க போனுவாக்கா, இது பண்ணுவாக்கானாலும் கூடவே டிராவல் பண்றாள் பிரதிபாக்கா. ரிசர்வ் ஆயிக்கும் அப்பப்ப லீவ் எடுத்துப்பாரு, பிரதிபாக்கா எடுக்க மாட்டாங்க. சென்னையில் நடக்கிற பிரம்மாண்ட திருமணத்துல வந்து நான் தான் எல்லாரையும் வந்து ஏன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னா 24th வந்து அண்ணாவோட உமன் ஐகான் அவார்டு இருக்கு. சோ அதனால அவர் இல்லன்னா ரிசர்வ் இல்ல பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ 25ஆம் தேதி காலையில ஃளைட் மதுரைக்கு போறோம். நான் ஏன் போறேன் 24th வெஜ்ஜிட்டாங்க. இப்பதான் மாப்பிள்ள சொன்னாப்புல 25ஆம் தேதி கறி இருந்துறேன். 25th காலையில ஃளைட் பிடிச்சு போயிட்டு அங்க இருந்து அப்படியே வந்து
ஐயோ நான் ரம்ஜான் டைம்ல இதெல்லாம் பேசிட்டு ரம்ஜான் டைம்ல உள்ளவங்க பிளாஸ்ட் பண்றோம் ஃபன் பண்றோம். பிரதீபா வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட அசிஸ்டன்ட். ஸோ அதனாலதான் வந்து இப்படி சும்மா கலாய்க்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. அதாவது இவ்வளவு பேர் வந்து அவங்களோட ஒவ்வொருத்தரும் உழைப்பு கொடுக்குற மாதிரி நீங்க நிறைய உடல் உழைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்க. பிரதீபா பால் எட்வர்ட். ஸோ அவங்க அப்பா பேர் அது எடுபடு மகளே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஐடென்டி டீடைல்டு வீடியோ எல்லாமே நான் தனியா உங்களுக்கு போடுறேங்க. நட்பால் சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க. ஸோ எங்களை மாதிரி தான் எல்லாருமே, எங்க மாமா, நானு, பாப்பா எல்லாரும் மாதிரி. அது மாதிரி தான் ரிசுபாய், அவரோட பேக் ஸ்டோரி கேட்டா பெரிய கதை. ஜாக்கி ப்ரோ, அருள், அவர் உண்மையான பேர் அருள், ஆனா நாங்க ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிட்டு, ஏன்னா எங்களெல்லாம் வந்து அவர் ஜாக்கி இல்ல, எங்க எல்லாரையும் தூக்கி ஜாக்கி. ஸோ அதனால அதான் ஜாக்கி. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஸோ தொடர்ச்சியா பாருங்க. வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன், ஹல்தி நாளைக்கு காலையில எப்படி இருக்குன்றத பாருங்களேன். பிள்ளையே குழந்தை பச்சுங்க, கண்ணதாசனா காளிதாசனா இருக்குன்னாங்க. அது இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அது இது கிடையாது. நான் அந்த தண்ணி சத்தங்கிறதுல கொஞ்சம் தள்ளி தான் நிற்பேன். சரி பண்ணுது அப்படியே கட் பண்ணி புத்தரை காமிச்சீங்கன்னா சரி. ஓகே. சோ இந்த இருங்க பாருங்க, நம்ம எந்த கார்டு முடிக்க வரப்பா. சோ இதோட வந்து ஹல்தி எப்படி ப்ரிப்பரேஷன் பார்ட் முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற வீடியோனா ஹல்தி வீடியோ தான் பார்ப்பீங்க. சோ ஸ்டே டியூன் டில் தட். பொங்கல் பாண்டியம்மா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொங்கல் பாண்டியம்மா இல்லாமா உங்கள் பாண்டியம்மா? உங்கள் பாண்டியம் பசில இருக்காப்ல. உங்கள் பாண்டியம்மா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே வரும். உங்கள் பாண்டியம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி போனை சார்ஜ் பண்ணுங்க, அப்பதான் இதெல்லாம் சரியா? So next video la pakka. Stay tuned and tata bye bye from Rezubai and Co. அப்படியே அந்த தண்ணியை காமிங்க. அப்படியே கீழே அப்படியே பிடிக்கிறீங்க. அவ்வளவுதான்.